ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மேங்கோ வச்சு ஒரு மில்க் ஷேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம நார்மல் மில்க் வச்சு பண்ணுற மில்க் ஷேக் இல்லை, கோகோனட் மில்க் வச்சு இந்த மில்க் ஷேக் ரெசிபி பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு கோகோனட் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேங்காயும் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, நீங்கள் பாதாம் இருந்தால் கூட பாதாம் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் எடுக்கும்போது நான் வந்து தேங்காயை கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து துருவி கூட போட்டுக்கலாம். அதை வந்து பல்ஸ் மோடில் போட்டுட்டு நான் அதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி, எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்தளவு தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா தேங்காய் பால் ரெடி ஆயிரும். தேங்காய் பால் திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மாம்பழம் கட் பண்ணி தோல் எடுத்துகிட்டு மாம்பழம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ மாம்பழம் யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி அதை ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு அதையும் கொஞ்சம் பல்ஸ் மோடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோகோனட் மில்க்கையும் ஊற்றி நல்லா ஜூஸ் போட்டு எடுத்திங்கன்னா மேங்கோ கோகோனட் மில்க் ஷேக் ரெடி. நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லை ஐஸ் க்யூப் இருந்ததுன்னா ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா சுகர் எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு இனிப்பு பத்தலை அப்படின்னா தேன் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஹனி. அப்படி இல்லைன்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா இந்த சம்மருக்கு மேங்கோ கோகோனட் மில்க் ஷேக் ரெடி. இது வந்து ஒரு வீகன் ரெசிபி. வீகன் லவ்வர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர்